நீ தான் தூக்கி போடுவ. போட கூடாது. தோரா திறந்து விடு. சிண்டு என்ன பண்ற? தோரா ப்ளீஸ். என்னால மூச்சு விட முடியல. பாட்டி ராதா யாராவது வாங்க. சிண்டு சொன்னா கேளு. பெட்டி தோரா. Babe, 1 million followers. Baby, நான் ஒரு பிக் அப்லோட் பண்ணா போதும் 1 million likes வருது. அப்புறம் மோகன், உங்களுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? அம்மா தாமினி 6 7 இருந்திருக்கோம். ஆனா என் தம்பி ராகுல், நான் அவனை பிளாக் பண்ணிட்டேன். மோகன் நீ இருக்கியே. गाइस அவர் ஜோக் பண்றாரு. விளையாட்டு புள்ள. Bro, yaar, he was so funny. Stand-up comedy try பண்ணுங்க. 1 monthல 1 million followers வருவாங்க. 1 மில்லியன் இருந்தாங்க. காமெடியா இப்ப 6 தான் இருக்காங்க. ஓகே, இதெல்லாம் விடுங்க. Guys, let's take a picture. Selfie time. Come on. Come. வாங்க. டேய் பொட்டியை திறந்து விடுறா. சிண்டு தரடா. ராதா ப்ளீஸ் குஷி ரூமுக்கு உடனே போ. ராதா பொட்டியை தரடா. என்னால மூச்சு விட முடியல. அம்மா அம்மா நீங்களாவது காப்பாத்துங்க. குஷி, டேய் தயவு செஞ்சு பொட்டியை தரடா. உள்ள ஜாலியா இருக்கியா குஷி? என்னால முடியலடா. இல்ல, சின்ன பையன் பயப்படுவான். என்ன பண்றது? யாராவது இருக்கீங்களா? குஷி ப்ளீஸ் யாராவது வாங்க. குஷி இங்க பாரு, கண்ணு தர. செல்ஃபி தானே? நானும் வரேன். இப்படி தானே? எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டி, ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். கப்பல்ஸ் ஒன்லி. கப்பிள்ஸ் மட்டும் தானா? ஏன் மூஞ்சி இதுல எல்லாம் விழாதா? என் ஜோடி தான் போய் சேர்ந்துருச்சு. நீங்களும் எடுத்துக்கோங்க. Guys, cheese. மோகன், ஸ்மைல் பண்ணுங்க ப்ளீஸ். எவ்வளவு ஸ்மைல் பண்றது? வாய் வலிக்குது இல்ல? மோகன் ப்ளீஸ். வாவ், பிக்சர் எவ்வளவு அழகா இருக்கு. இத நான் இன்ஸ்டால உடனே அப்லோட் பண்ணிடுறேன். #friendsforever. ஃபாரெவர்னா என்ன? அவங்க லஞ்சுக்கு தானே வந்திருக்காங்கன்னு சொன்னேன். டின்னர் வரைக்கும் இருப்பாங்களா என்ன? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. பசங்களா என்ன பண்றீங்க? தம்பி குஷி எங்க? ராதா, அவ இதுக்குள்ளதான் இருக்கா. ப்ளீஸ் அவளை எப்படியாவது காப்பாத்து. ராதா, இந்த பெட்டியை திறந்து பாரு. நாங்க 2 பேரும் கண்ணாமூச்சி விளையாடுறோமே, அவ ஒளிஞ்சிக்க போயிருக்கா. நான் 100 வரைக்கும் எண்ணுவேன். நீ எவ்வளவு வேணா ட்ரை பண்ணு, குஷியை உன்னால கண்டுபிடிக்க முடியாது. கண்ணாமூச்சி விளையாட்டுல அவ மாஸ்டர். ஆனா கொஞ்ச நேரத்துல ஜிலேபி சமோசாலாம் ரெடி ஆயிடும். அந்த வாசனைக்கு கண்டிப்பா வெளியே வந்துருவா. ராதா, விளையாடுங்க. ராதா ப்ளீஸ், அவ இதுக்குள்ளதான் இருக்கா, வந்து பாரு. ராதா, என்ன பண்றது? நீ உள்ளே தான் இருக்க போற, வெளியே வரவே முடியாது. என்ன பண்றது? குஷி,
குஷி உனக்கு தெரியுமா தாமினி, எங்க ஹோட்டல் ரூம்ல இருந்து பார்த்தா ஹில் சைட் வியூ அவ்வளவு நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் டைம் நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம். யூ நோ கப்பல் ஹாலிடேஸ். ஆஃப் கோர்ஸ். ஏய், இது என்ன? ஓ காட், கேட்டா பதில் சொல்லு. ஓ மை காட், நான் உன்கிட்ட என்ன கேட்டிருந்தேன்? பிளாக் டீ. ஆனா நீ மில்க் போட்டு எடுத்துட்டு வந்திருக்க. உனக்கு காது கேட்காதா? அது நீங்க தானே சொன்னீங்க டீ அது பிளாக். அதான் நீங்க கருப்பு கப்ல டீ கேக்குறீங்கன்னு நினைச்சேன். கருப்பு கப்பா? How dumb are you? படிச்ச வேலைக்காரங்களை வேலைக்கு வைக்கலனா இப்படிதான் நடக்கும். பிளாக் டீக்கும் பிளாக் கப்க்கும் இருக்கிற வித்தியாசம் கூட இந்த பொண்ணுக்கு தெரியல. தாமினி, இந்த மாதிரி முட்டாள் எல்லாம் எதுக்கு வேலைக்கு வச்சிருக்க? போதும். அவ வேலைக்காரி. அவ எங்க வீட்டு குருக்கலையா உடைய பொண்ணு. அப்போ ஒண்ணும் தெரியாதவ? அப்ப வேலைக்காரியா தானே இருக்கணும். ராதா வேலைக்காரியும் இல்ல, எதுவும் தெரியாதவனும் இல்ல. குஷி குஷி என்ன பண்ற? தலை போ. குஷி ஆமா பாருமா. குஷி குஷி கண்ணு திறந்து பாரு. ராதா இந்த குடும்பத்துல ஒருத்தி மாதிரி. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. ஏன்னா உங்களோட உலகம் மொத்தமா இந்த ஃபேக் ஃபாலோவர்ஸ், லைக்ஸ், அப்புறம் இந்த லண்டன் ட்ரிப் அதோட முடிஞ்சு போயிடுங்க. ஹலோ, உனக்கு தான் ஃபேக் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. எனக்கு எல்லாமே ரியல் தான். Stop it, மோகன். How dare you? தாமினி, எங்க ரெண்டு பேரையும் இன்சல்ட் பண்றதுக்காக தான் இங்க வர சொன்னியா? இந்த ஒண்ணும் தெரியாத வேலைக்காரிக்காக எங்களை அசிங்கப்படுத்துறீங்களா? மேடம், யார நீங்க? வேலைக்காரின்னு சொன்னீங்களோ, அவ வேற வழி இல்லாம உங்களுக்கு காஃபி கொண்டு வரல. இதுக்கு பேரு விருந்தோம், அந்த கெஸ்ட் கொடுக்கிற மரியாதை. அவ ஏன் உங்களுக்கு மரியாதை கொடுக்கறனா, அவ எங்களை மதிக்கிறா. அம்மா, நீங்க எல்லாரும் ஃபேன்ஸை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? இவ சொந்தங்களை தேடுவா. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இவ உங்களை மாதிரி ஆளுங்களை விட ரொம்ப சிறந்தவ, ரொம்ப இம்பார்ட்டன்ட். போதும். This is too much, தாமினி. இனி ஒரு நிமிஷம் நாங்க இங்க இருக்க மாட்டோம். ஐயோ சிண்டு, குஷி குஷி ஏன் மோகன் என்கிட்ட சத்தியம் வாங்கின? ஏன் இன்னைக்கு என்னால என் குழந்தைய காப்பாத்த கூட முடியலையே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? குஷி கண்ணு திறந்து பாரு குஷி, ப்ளீஸ். இங்க பாரு, அம்மா அம்மா முன்னாடி தான் இருக்கேன். ப்ளீஸ் கண்ணு திறந்து பாரு. எனக்கு பயமா இருக்கு குஷி.
குஷி குஷி இங்க பாரு அம்மா. பார்த்து வெளியே வா குஷி. குஷி பார்த்து பத்திரம். குஷி குஷி என்னாச்சு சிண்டு? இந்த இந்த அடி எப்படி பட்டுச்சு? என்னாச்சு? எப்படி உனக்கு அடிபட்டுச்சு? இவன் தான் என்ன தள்ளி விட்டா. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பையனை நீ தள்ளி விட்டுருப்ப? நானா? இல்ல, இவன் போய் சொல்றான். எங்களை அசிங்கப்படுத்தினது பத்தாதுன்னு உங்க பொண்ணை வச்சு என் பையன் மண்டைய உடைச்சிருக்கீங்க. இதுதான் உங்க பொண்ணுக்கு கத்து கொடுத்திருக்கீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேல்யூஸ் பத்தி எல்லாம் எங்களுக்கு பாடம் எடுத்தீங்க. பாருங்க இவன் நெத்தில இருந்து எவ்வளவு ரத்தம் கொட்டுதுன்னு. அடுத்து உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க பொண்ணுக்கு முதல்ல அட்வைஸ் கொடுங்க. குஷி, சிண்டுவை நீ அடிச்சியா? பொய் சொல்றது ரொம்ப தப்பான பழக்கம் தெரியும்ல? ஏன் நீங்கெல்லாம் நான் சொல்றத நம்ப மாட்டீங்க? நான் அவனை அடிக்கல. விளையாடுங்க. பொய் சொல்றா இவ. குஷி ஏதோ சொல்ல வரா. ஒரு தடவை அவ என்ன சொல்ல வரான்னு கேட்கலாமே. தாமினி, this is too much. உன் குடும்பம் இப்படி கேவலமா நடந்துக்கொண்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. மோகனையா, குஷி பொய் சொல்லல. குஷி எதுவும் பண்ணல. அவ உண்மையதான் சொல்றா. நீங்க நான் சொல்றத கேளுங்க. இதுக்கு முன்னாடி நான் குஷியோட ரூமுக்கு வந்தப்போ அவ கீழே இருக்க அந்த துணியை கழுத்துல போட்டிருந்தா. அப்புறம் சமையல் அறையில இருந்து இங்க வந்தப்போ அந்த துணி மூடி இருந்த அந்த பெட்டிக்குள்ள இருந்து வெளியே தொங்குச்சு. அவ எதுவும் பண்ணல மோகனையா. மோகனையா, ஏதாவது பண்ணுங்க. குஷி சொல்றத நம்புங்க. என்ன யோசிக்கிறீங்க? இந்த ராதா மோகன் காதுல என்ன ஊதிக்கிட்டு இருக்கா? குஷிய பத்தி அவளுக்கு என்ன தெரியும் பெருசா? இவ்ளோ சின்ன பொண்ணா இருந்துட்டு எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா போய் சொல்லிட்டு இருக்க? ஏன் பொண்ணு பொய் சொல்ல மாட்டா.
அவ எதுவும் பண்ணல. தேவையில்லாம என் பொண்ணை பத்தி யாரும் பேச தேவையில்லை. குஷி, கண்ணா, ஹே, அழக்கூடாது. உண்மையை சொல்லு, என்ன ஆச்சு? யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, சரியா? சொல்லு குஷி. ம் இந்த சிண்டு என்ன இந்த பெட்டிக்குள்ள தள்ளி லாக் பண்ணிட்டான். அப்புறம் அவன் இது மேல ஏறி உட்கார்ந்துட்டான். தோரன்னு கத்துன, ஆனா இவன் திறக்கவே இல்ல. சரி, ஓகே. ட்ரங்க்குள்ள வச்சு மூடிட்டான்னு ஒண்ணும் இல்ல. நல்லா போய் சொல்ற. சிண்டு மேல உட்கார்ந்து இருந்தானா எப்படி நீ வெளியே வந்த? துளசி, அடிபட்டு ரத்தம் வருது. என் பையனுக்கு தான், உங்க பொண்ணுக்கு இல்ல. ஆனா எல்லா தப்பையும் பண்ணது சிண்டுவா? அவ பாட்டுக்கு போய் சொல்லிட்டே இருக்கா. நீங்க எல்லாத்தையும் நம்பிக்கிட்டே இருக்கீங்க. ஏற்கனவே அப்ப ஒரு கொலைகாரன், அப்புறம் பொண்ணு மட்டும் எப்படி இருப்பா? நான் சொன்னேன். திரும்ப சொல்லு. கேளு, வேண்டாம் திரும்ப சொன்ன உன்னை உயிரோட புதைச்சிருவேன். வேண்டாம்ப்பா. மோகன், நான் கொலைகாரனா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனா என் பொண்ணை பத்தி பேசுன, நான் உண்மையிலேயே கொலைகாரனாயிடுவேன். இப்ப சொல்லு. வேண்டாம்ப்பா, சொன்னா கேளு. மோகன், வேண்டாம், விட்டுடு. அம்மா சொல்றல, விடு மோகன், விடு. வா, இப்படி வா. நம்ம வீட்டுக்கு வந்து அவன் பாட்டு கொலைக்கிட்டு சரிப்பா, இருக்கான். எனக்கு ஏன் புரியுது. முன்னாடியே கொலைகாரன்? அமைதி. பேபி, நம்ம வீட்டுக்கு போலாம். தாமினி, thank you so much. நான் தான் நியாயமா உனக்கு தேங்க்யூ சொல்லணும் நிஹாரிகா. உன்னோட சுயரூபம் என்னன்னு எனக்கு காட்டிட்ட. நானும் உங்களை மாதிரி ஆளுங்களோட எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுக்க ஆசைப்படல. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மோகனி அசிங்கப்படுத்துவீங்க? அதுவும் என்னோட வீட்டுக்குள்ள வந்த. வீட்டை விட்டு வெளியே போங்க, வெளியே போங்க. வா பேபி. இந்த மாதிரி காட்டு மிராட்டிங்க கொலைகாரன் கிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதே தப்பு. இவனை கொன்னாதான் சரி வரும் போல இருக்க. மோகனியா, தங்க மாட்டல. மோகனியா வேண்டாம். வேண்டாம். மோகன், மோகனியா வேண்டாம். மோகன், வேண்டாம். குஷி, நல்லா இருக்கல? இங்க வா, இப்படி வந்து உட்காரு. நீ நல்லா இருக்கல? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? குஷி, என்ன மன்னிச்சிரு. நான் வரும்போது நீ பொட்டியில இருந்ததை நான் கவனிக்கவே இல்லை. இனிமே நான் உன்னை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன் கூடவே இருப்பேன். உனக்கு ஏதாவது பண்ணுதா? மூச்சு விட முடியுதா? நல்லா மூச்சை இழுத்து விட. உனக்கு தண்ணி வேணுமா? இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏதோ வந்துடுறேன்.
ஒரு அம்மாவா இருந்த கூட என் பொண்ணை என்னால இந்த மாதிரி கட்டி பிடிக்க முடியல. ஆனா என் மனசுல இருக்கிற குறையை நீ சரி பண்ணிட்ட. தேங்க்யூ. யாரது? நான் தான். வா. மோரா, நல்லபலாவே இருக்கிற வியாதியா உனக்கு? ஆ? நீ ஏன் இதுக்கு வலிஞ்சு போய் எல்லாருக்கும் டீ டிஃபன்லாம் கொடுத்துட்டு இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க நல்லவர். இன்னைக்கு தாமினி அக்காவோட விருந்தாளிங்க கிட்ட எங்களுக்காக பேசுனீங்க. குஷிய புரிஞ்சுக்கிட்டீங்க. நல்லவங்கன்னா இப்படிதானே இருப்பாங்க. நல்ல அப்பாவும் இப்படிதான் இருப்பாரு. என்ன இது? நஷ்ட ஈடு. அது நான் உங்க போனை உடைச்சிட்டேன்ல, அதுக்கு தான். ஊருக்கு போனப்போ என் பாட்டி எனக்கு இவ்வளவுதான் கொடுத்தாங்க. ஆனா கூடிய சீக்கிரமே நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துடுறேன். கிருஷ்ணர் மேல சத்தியமா சொல்றேன். இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீயே வச்சுக்கோ. ஆனா உன்னோட நல்லவளா இருக்கிற இந்த வியாதி இருக்குல்ல, அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோ.